வனிதா, உனக்கு சிவாவை பத்தி தெரியாதா? யாராச்சும் வந்து சென்டிமெண்டா பேசிட்டாங்கன்னா அப்படியே மனசு இறங்கிருமா? அவனோட பலகீனத்தை தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த வேலைக்காரி அவன்கிட்ட ஒட்டி உறவாடிட்டு இருக்கா. அவ ஒட்டி உறவாடினா உங்க மகனுக்கு புத்தி எங்க போச்சு? வேலைக்காரனாயே தள்ளி போன்னு துரத்தி விட்டுருக்கணும். அப்படி பண்ணாம அவனும் அணைச்சிட்டுதான் நின்னான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? போற போக்க பார்த்தா அவதான் உங்களுக்கு மருமகளா வருவான்னு எனக்கு தோணுது. ஐயோ, என்ன மருமகளே இது? உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? ஒரு நொடியில அத்த மனசே நொறுங்கி போயிடுச்சு தெரியுமா? இனிமே வாய் தவறி கூட இந்த மாதிரி நாராசமான வார்த்தைய சொல்லாம பாத்துக்கோ. ஆமா, எனக்கு மருமகளா வர வேண்டியது நீ மட்டும்தான். அது என் மனசுல கல்வெட்டு மாதிரி பதிஞ்சு போயிருக்கு. உங்க மனசுல அப்படி பதிஞ்சு போயிருக்கு. ஆனா இங்க வேற மாதிரில நடந்துட்டு இருக்கு. நான் எவ்வளவு ஆசையா சிவாவை கூட்டிட்டு போய் என் லவ்வ ப்ரப்போஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருந்தேன். எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்திலேயே எடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டான் அந்த வீணா போனவ. சிவாவும் நீயும் வெளியில போற விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும்தானே தெரியும். அங்க எப்படி கரெக்டா மோப்பம் பிடிச்சு அவங்க வந்தா? அதுதான் அத்தை எனக்கும் புரியல. ஒருவேளை நம்ம பேசினத அவ ஒட்டு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நீயும் சிவாவும் பக்கத்துல பக்கத்துல இருந்தாலே அப்படி கழுகு மாதிரி பாப்பாளே அந்த வேலைக்காரி கொல்லிக்கண்ணி. இங்க பாரு மருமகளே, கொலை அமைதியாதான் இருக்கும். ஆனா அதுல யாரு கல்லு எரிஞ்சாலும் சத்தம் வரும். அதுக்காக நம்ம குளத்து மேலையா குத்த சொல்ல முடியும்? கல்ல எரிஞ்சவங்க மேலதான் சொல்லணும். இப்ப அந்த வேலைக்காரியும் கல்லுக்கு பதிலா காதல் வலைய சிவா மேல வீசி அவனை வளைச்சு பிடிக்கிற வேலையதான் அவ பண்ணிட்டு இருக்கா. நீ அந்த வேலைக்காரிய விடவும் பெரிய வலையா வீசி சிவாவை உன் பக்கம் இழுக்கணும். இப்ப நமக்கு அதுதான் முக்கியம். அவனை எப்படி என் பக்கம் கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியலையே. நான் சொல்ற மாதிரி பண்ண, அவன் நிச்சயமா உன் பக்கம் வந்துருவான். சரி சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இதத்தான் நீ பண்ணணும் மருமகளே. நீங்க சொன்னதை நான் செஞ்சா இதனால சிவாவுக்கு என் மேல வெறுப்பு எதுவும் வந்துடாதே. அப்படியெல்லாம் எந்த வெறுப்பும் வராது. நான் சொன்னதை நீ தைரியமா செய், சரியா? சதீஷ் சார், நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருந்த சமையல் பொருட்கள்லாம் லோடு வந்துருச்சா? எல்லாமே வந்துருச்சு சார். எல்லாம் சரியா வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டியா? இல்லை சார், நம்ம பசங்க எல்லாத்தையும் இறக்கி ஸ்டோர் ரூமில் வச்சுருக்காங்க. இப்போ டேபிள் ஆர்டருக்கு ஃபுட்டெல்லாம் சப்ளை பண்ண வேண்டியிருக்கு. அதனால் என்னால் பிரித்து பார்க்க முடியல சார். சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் பண்ணி பார்த்துறேன் சார். சரி, மறக்காம செக் பண்ணிடு. அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக தான் அனுப்பியிருப்பாங்க. இருந்தாலும் நாம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துறது நல்லது தானே, அதுக்காக சொன்னேன். சரிங்க சார், கண்டிப்பாக பார்த்துறேன். சரி, நீ கேட்டது ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இரு. இந்தா, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ, ஓகேவா? ரெடி ஆயிடுச்சுங்களா? நீங்க நில்லுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க முதல்ல ட்ரே வைக்கல வைங்க. அப்படியே ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. சார், நீங்க யார் சார்? எதுக்கு ஒர்க்கை ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சார் சார், நீங்க பெர்மிஷன் இல்லாம கிச்சனுக்குள்ள வந்ததே முதல்ல தப்பு. வந்ததும் இல்லாம இப்படி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் சார் நீங்கெல்லாம்? நாங்க ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். திஸ் இஸ் அவர் ஐடி கார்டு. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் எல்லாம் குவாலிட்டி இல்லாத பொருட்களை செய்றீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதான் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்கோம். எங்க இன்ஸ்பெக்ஷன் முடிகிற வரைக்கும் கஸ்டமர் யாருக்குமே நீங்க ஃபுட் சப்ளை பண்ணக்கூடாது. சார், ஏன் ரெஸ்டாரண்ட்ல குவாலிட்டி இல்லாத பொருளை யூஸ் பண்ணி ஃபுட் சப்ளை பண்றோன்னு உங்ககிட்ட யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? எங்களுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கங்கிற டீடைல்ஸ்லாம் நாங்க உங்களுக்கு சொல்லக்கூடாது சார். சார், என் ரெஸ்டாரண்டோட பேரை கெடுக்கிறதுக்காக யாரோ உங்ககிட்ட தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க.
சார், நான் ரொம்ப வருஷமா இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்கேன். என் ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இது வரைக்கும் ஃபுட்டு சரியில்லைன்னு எங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததே இல்லை. ஏன்னா நாங்க ஹை குவாலிட்டியான பொருளை தான் ஃபுட்டுக்கு யூஸ் பண்றோம். சார், நீங்க வாய்மொழியா கொடுக்குற எந்த விளக்கமும் எங்களுக்கு தேவையில்லை. சரியா இருக்குன்னு நீங்க சொல்றதை வச்சு நாங்க அப்படியே கிளம்பி போயிட முடியாது. எங்களுக்கு வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் உண்மையா பொய்யான்னு செக் பண்ணி பார்க்கணும் சார். அதுதான் எங்க வேலை. நீங்க வந்து ஸ்டோர் ரூமை காட்டுங்க. அங்க இருக்கிற பொருள் எல்லாமே குவாலிட்டியா இருக்கான்னு நாங்க செக் பண்ணிக்கிறோம். ஓகே சார், நீங்க தாராளமா செக் பண்ணுங்க. சதீஷ் சார். அவங்களுக்கு ஸ்டோர் ரூமை காட்டு. ஓகே சார். வாங்க சார். என்ன சார், எல்லாமே ஹை குவாலிட்டியான பொருள் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. போய் பாருங்க, முந்திரி பருப்பெல்லாம் அப்படியே சூம்பி போயிருக்கு. மற்ற பொருட்கள் எல்லாமே தேர்ட் குவாலிட்டின்னு கூட சொல்ல முடியாது, அப்படியே குப்பைக்கு போக வேண்டியதுதான். இதை நீங்கள் சமையலுக்கு வர யூஸ் பண்ணுறீங்க. சார், இந்த பொருளுங்கெல்லாம் நேத்தான் லோடு வந்து இறங்கியிருக்கு. நாங்க இன்னும் அதை பிரிச்சு கூட பார்க்கல. நாங்க ரெகுலரா வாங்குற ஹோல்சேல் கடையில தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஆனா இந்த முறை தவறுதலா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல சார். இப்போ உங்கள் ஸ்டோர் ரூமில் தானே இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். பாருங்க, ப்ளீஸ் சார். குவாலிட்டி செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். சொல்லு ருத்ரா. நீங்க இப்ப ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களா? நான் ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க, இன்னைக்கு கிருத்திகை குன்றத்தூர் முருகன் கோவில்ல விசேஷமா இருக்கும். நீங்க, நான், அனிதா 3 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துருவோங்க. நீங்க ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துட முடியுமா? இல்ல, என்னால இன்னைக்கு வர முடியுமான்னு தெரியல ருத்ரா. என்னாச்சுங்க? ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன பண்றதுன்னே புரியல. என்னங்க இப்படி சொல்றீங்க? சரிங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் வந்து அவங்க கிட்ட பேசுறேன். சரிம்மா. அங்க பாருங்க, குக்கிங் பண்ற மெத்தடே சரியில்லை சார், நாங்க எல்லாமே சரியா தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடியாதுங்க. கொஞ்சம் கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். இங்க பாருங்க, பொருளெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கீங்க. முதல்ல பிளேஸ் ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணுங்க சார். இது அந்த வேலைக்காரி வரைஞ்சு கொடுத்த போட்டோ தானே? ச்சே! சிவா சிவா அவளோட சேர்ந்து நின்று போட்டோ எடுத்திருக்கான். அன்னைக்கே சிவா பேரும் சக்தி பேரும் போட்ட பத்திரிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து நின்று போட்டோ வேற எடுத்திருக்காங்க. அப்படின்னா இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு. விட மாட்டேன். ஏன் சிவா எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவனை என்கிட்ட இருந்து வேற யாரும் எடுத்துட்டு போக முடியாது. எடுத்துட்டு போகவும் விட மாட்டேன். ஏய் வேலைக்காரி, நீ சிவா மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி.
சிவா எனக்காகவே பிறந்தவன், நான் அவனுக்காக பிறந்தவன். எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். இது சத்தியம்.